தமிழக வெற்றிக் கழகத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாமல் போயிடும், திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னு ஐயா உதயகுமார் சொல்லியிருக்கிறாரு. சரி, நான் ஒன்று சொல்கிறேன் ஐயா, அதிமுகவை ஆட்சியில் அமைக்க வேண்டும் என்றால் அதிமுக ஆட்சி அமைத்து அடுத்த கட்டமாக உயிரோடு அதிமுக இனிமேல் இருக்க வேண்டும் என்றால், இதோடு அதிமுக அழியும் நிலையிலிருந்து நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்னா, விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிங்க. முதல் 2.5 வருடங்களுக்கு விஜய் முதலமைச்சராக இருப்பார். அதற்கப்புறம் அந்த அடுத்த 2.5 வருடங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி இருப்பார். ஆட்சியில் பங்கு அப்படின்னு வேணால் அறிவிங்க. இந்த அறிவிப்பு வந்தால் நிச்சயமாக அதிமுக கட்சியை காப்பாற்றிக் கொள்ள முடியும். இந்த முறை அதிமுக முடிஞ்சிச்சுன்னா அதற்கப்புறம் எந்த காலத்துலையும் அதிமுக எழுந்திருக்க முடியாது. அதனால் தமிழக வெற்றிக் கழகத்தை யாராலையும் அழிக்க முடியாது, அதிமுகவாலையும் அழிக்க முடியாது, திமுகவாலையும் அழிக்க முடியாது. அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு திமுக இருந்தால் மட்டும்தான் அதிமுகவுக்கு உயிரே வரும். அதனால் விஜய வேணும்னா ஒரு 2.5 ஆண்டுகளுக்கு முதலமைச்சராக அறிவித்து அதற்கப்புறம் நாங்கள் ஆட்சி அமைச்சுக்கிறோன்னு சொல்லி ஆட்சியில் பங்கு கொடுங்க, வாய்ப்பு இருக்குது. இதில் விஜய் கத்துக்குட்டி, விஜய் குழந்தை, விஜய் இன்னும் பால் குடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு, இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காமல் சட்டுப்புட்டுன்னு ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கள். இதுதான் நடைமுறை அரசியலில் வெல்லும். இது வெல்லலைன்னா அதிமுக ஒரு காலமும் வெல்ல முடியாது.